அடுத்து பாருங்க 13% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு தனி வட்டி கூட்டு வட்டி பாருங்க 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 13 1/3 13 1/3% ஆண்டு வட்டி வீதத்தில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 50,625 65,536 ரூபாய் மாறணும். இப்போ அது அப்ராக்சிமேட்டா 50,625 ரூபாய் இவ்வளவா மாறி இருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ வந்திருக்கு? 1 1 9 14 14,911 ரூபாய் இப்போ எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இப்போ 11,911 ரூபாய் இப்போ எக்ஸ்ட்ரா வரணும்னா எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டினை பாருங்க. 50,625 ரூபாய் இருக்கா? இதில் 11 1/3 ஒரு வருஷத்துக்கு. அப்போது 13 × 3 எவ்வளோ? 39 39 + 1னா 40/3% வருஷத்துக்கு வட்டி. ஆனால் என்ன சொல்கிறாங்க? அரையாண்டுக்கு ஒரு முறை. அப்போது 40/3%ல் அரையாண்டுக்குன்னா பாதியாக்கும்ல. அப்போ என்ன ஆகும்? 20/3 20/3 அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ? 6.66% வருதா? 20/3 10/3னா 3.33. அப்போ 6.66. இப்போது 6.66னா அப்ராக்சிமேட்டாக எடுத்தால் கூட 6 to 7% வருமா? அப்ராக்சிமேட் டேட்டா. இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக பார்க்குறேன். இப்போ அந்த 50,000 ரூபாய் இருக்கு இல்லைங்களா? 50,000 ரூபாயில் 7% எவ்வளோ வரும்? யோசிச்சு பாருங்க. 50,000 ரூபாய் இருக்கு. 50,000 ரூபாயில் 7%. 7 5 35 3,500 ரூபாய் வருதா? அப்ராக்சிமேட்டா நல்லா யோசிங்க. 3,500 ரூபாய். இப்போ இதே மாதிரி 3 டைம் 3,500 3,500 3,500 வந்தால் எவ்வளோ வரும்? 10,500. இன்னொரு 3,500 சேர்த்தா 14,000. ஸோ இப்போ 4 டைம் வரும்போது தான் இதுக்கு ஈக்குவலாக வருதா? இந்த அமௌண்ட்டில் இந்த 300 ரூபான்றது இந்த எக்ஸ்ட்ரா வர சின்ன சின்ன அமௌண்ட்டை சேர்த்தா வந்துடும். அப்போது இது எப்போ வருது? 4 டைம். இது அரையாண்டு தானே. அப்போ அரையாண்டா 4 அரையாண்டு சேர்ந்தா எத்தனை வருஷம்? 2 வருஷம். ஆப்ஷன் இருக்கா? இதுதான் பெஸ்ட் வே. இதை நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து கால்குலேட் பண்ணலாம், தப்பு இல்லை. நான் அப்ராக்சிமேட்டாக 7% பார்த்துருக்கேன். இப்போ அந்த 6.6. ஸோ அதுலேருந்து ஒரு ஆஃப் இயர்லிக்கு 3,500 ரூபா வருது. ஆஃப் இயர்லி 1 இயர் 1.5 இயர் 2 இயர் மொத்தம் 2 வருஷம். அவ்வளோதான், சிம்பிள் கால்குலேஷன். ஸோ இதுவும் உங்களுக்கு புரியல, கொஞ்சம் டவுட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பை இன்ஜினியர் தங்கமுத்துன்னு போடுங்க. பிளேலிஸ்ட்டில் போய் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதை நீங்கள் பண்ணுங்கள், நீங்களே பண்ணிடுவீங்க. இந்த அப்ராக்சிமேஷன் எப்படி பண்ணணும்னு நிறையா சொல்லி கொடுத்துருப்பேன், ட்ரிக் எல்லாமே.